கோடிகளை கொள்ளையடித்து விட்டு 21 கோடியிலே மாடிகளை நாலு மாடியில மாடி கட்டி கொண்டிருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் தமிழுக்கு நல்லது செய்வான நீ நம்பினா அதை விட கேடு கட்டத்தனம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அதை விட அர்ச்சுனா ராமநாதன் மிக ஆபத்தானவர், நம்பாதீங்க. கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். சிங்களத்திற்கு கூலிக்கு மாரடிக்கின்ற கூட்டத்தைச் சேர்ந்த காட்டிக் கொடுக்கின்ற காக்கை பணியரின் ஒருவராக அர்ச்சுனா இருப்பதனால் அவரை எதிர்ப்போம். அவர் இந்த தேர்தலில் தன்னை நிலைநிறுத்த முற்படுகிறார். 20,000 வாக்குகளை மட்டும் பெற்று பாராளுமன்றத்துக்கு போன ஒருவர் இந்த தேர்தலில் மக்கள் மீது அவதூறு, கண்மூடித்தனமானது, கரப்ஷன், பணங்களை மோசடி செய்தல், மக்களை ஏமாற்றுவது, அவதூறு பரப்புகிற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற நபர் எப்படி தமிழருடைய அரசியல் விடுதலைக்கு உரியதாக இருக்க முடியும்? மாவீர நாளுக்கு 15 வருஷம் போனவரை இப்பொழுது மட்டும் படம் பிடித்து போட்டு பேஸ்புக்கில் முகநாளில் படம் காட்டுவது எதற்கு? 4 சுவருக்குள்ள மறந்திருந்து கொண்டு மக்களை சந்திக்க மறந்து மக்களுக்கு பயந்து அஞ்சி ஓடுகின்ற அச்சம் கொண்ட இந்த அர்ச்சுனா ராமநாதன் எப்படி அக்னி தாண்டவம் ஆட முடியும்? கொலைவரைகளை புரிந்துவிட்டு எங்கள் இனமான விடுதலையை நசுக்கிவிட்டு எங்கள் மண்ணை கூட்டோடு கூண்டாக கொன்று குவித்த படைகளை நல்ல இராணுவம் என்று சொன்ன இந்த அர்ச்சுனா ராமநாதன் எப்படா தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வான்? எப்படா நல்லது செய்வான்? அஞ்சி எங்கள் தமிழினம் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. கஞ்சிக்கு வழி இல்லாமல், காட்சிக்கு வழி இல்லாமல், குந்த இடமில்லாமல் ஓலை குடிசையிலே ஒழுகின்ற வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானற்றவர்களாக உலக தமிழினம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களை காப்பாற்றுவர் யாருமின்றி வீதியில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் மறந்துவிட்டு நான் தான் அரசாட்சி செய்ய வந்திருக்கிறேன், நான் ஒத்தையொரு பாராளுமன்ற உறுப்பினரால் தமிழர்களுடைய விடுதலையை எவ்வாறு பெற முடியும்? 225 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் ஒத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் எப்படா தமிழ் மக்களுடைய விடுதலை வேண்ட முடியும்? 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பிய தமிழ் தேசிய கூட்டப்பினால் செய்ய முடியாத ஒன்றை சுயேட்சையா வந்த கட்சி அமைக்காது இந்த மக்கள் முன்னமே தோன்ற மறக்கின்ற அர்ச்சுனாவால் எப்படி வென்று முழுக்க முடியும்? கடந்த 76 வருடங்களாக தமிழ் அரசியல்வாதிகள், மேதைகள், மூதறிஞர்கள் பேச முடியாத வரலாற்று நகர்வுகையா இந்த வீணா போன அர்ச்சுனா ராமநாதன் செய்கிறார். அரசியல் என்றால் என்ன? அடக்குமுறை என்றால் என்ன? இனம் என்றால் என்ன? இனமான விடுதலை என்றால் என்ன? தமிழ் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் என்ன? எதுவுமே தெரியாத ஒரு கபடதாரியான அர்ச்சுனா ராமநாதன் எப்படா தமிழ் மக்களுக்கு தனது கண்ணீரை துடைக்கக்கூடிய கரங்களை தருவான்? முகநூலில் இருந்து, டிக்டாக்ல இருந்தும் செய்திகளை கடத்துகின்ற, பரப்புகின்ற ஒரு நபராக இந்த அர்ச்சுனா மட்டும்தான் இருக்க. அனுராவை வெல்ல வைப்பதற்காக பாராளுமன்றத்தில் என்ன விதமான சித்த விளையாட்டுகளை ஆடி வடக்கு மாநிலத்திலே தமிழர் தலைவன் ஆண்ட மண்ணிலே 3 இனவாதிகளுக்கு ஆதரவாக வீணா போன ஒட்டுக்குழுக்களை நிலைநிறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கினாரோ அதே போன்ற அளவு நடவடிக்கை தான் இங்கே இருக்கு. பரவலான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் வைக்கப்படுது. விழுந்து கிடக்கின்ற எங்கள் இனத்தினுடைய விடுதலையை தாங்கி பிடித்து தலையிலே காவி சென்று மானமுள்ள தமிழராக அந்த மண்ணிலே அரங்களை குந்த வைத்து அவர்களை வாழ வைக்க முடியாதவர்கள் இன்று மாவீரன் கல்லறை பக்கத்திலே நின்று அல்லது தூவிக்கு அருகிலே நின்று படம் பிடித்து விட்டு நானும் வந்திருக்கிறேன் என படம் காட்டுகின்ற இந்த சித்து விளையாட்டு சின்னையாக்களை துரத்தி அடிக்காமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாய்களை துறந்தால் அவதூறு கட்ட வார்த்தைகள். என் அக்கா தங்கச்சியை இழிவுபடுத்துகிறவன், கோயிலுக்கு போகிற என் அண்ணாவையும் அக்காவையும் தங்கச்சியை என் தம்பியையும், அங்கே பொன்பளை கள்ளன் என்னவன் சாமி தூக்கின்ற என் அண்ணாவையும் தம்பியையும் காவாளி என்று சொல்லுகின்ற இந்த அர்ச்சுனா ராமநாதன் எப்படா தமிழ் மக்களுக்கு உரியவராக இருக்க முடியும்? ஆக அர்ச்சுனா ராமநாதன் அரசியலுக்கு வருவது நோக்கமல்ல, தமிழருக்கு வாழ்வுரிமை கொடுப்பது நோக்கமல்ல. அவரது நோக்கமெல்லாம் இந்த தமிழினத்தை அழிப்பது, தமிழ் தேசிய விடுதலையை நசுக்குவது, தலைவர் உருவாக்கிற அந்த கட்டமைப்புகளை உடைத்து காணாமலாக்குவது. ஆகவே சிங்கள தேசியத்துக்கு ஆதரவாக நிற்பது, அதுதான் இவரது நிபந்தனை சித்தாந்த கோட்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் அதை முறியடிப்போம். அண்ணன் உருவாக்கின தமிழரசு கட்சிக்கு ஓட்ட போடுவோம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓட்ட போடுவோம். தமிழரசு கட்சியை விரும்பாத 10 விதமான இருப்பீங்க, இருந்தால் அதை ஓடி போய் சைட்டுக்கு போடுங்க. இந்த ஏனைய கட்சிக்கு போடாதீங்க. இவங்க தமிழருக்கு சார்ந்தவர்கள் அல்ல, தமிழர் நலன் சார்ந்து பயணிக்கக்கூடியவர் அல்ல. கோடிகளை கொள்ளையடித்து விட்டு 21 கோடியிலே மாடிகளை 4 மாடியில மாடி கட்டி கொண்டிருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் தமிழுக்கு நல்லது செய்வான நீ நம்பினா அதை விட கேடு கட்டத்தனம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அதை விட
தீராத செயல் எதுவாக இருக்க முடியும்? ஆக வீரமுள்ள தமிழராக நாங்கள் விரைந்து எழுவோம். காலம் முழுவதும் எங்கள் கரிகாலன் படையை நாங்கள் வாழ்த்துவோம். ஆழ ஆழ நெஞ்சுக்குள்ளே எங்கள் அழியாத தலைவரை நெஞ்சிருத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்போம். அதை விரும்பாதவர்கள் சயித் பிரேமதாசாக்கு வாக்க போடு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தமிழிசை கட்சியை வாழ வைப்போம். இந்த பல்குழல் கூட்டு ஊதல்களையும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்து தர மறுக்கின்ற இந்த கையர்களை விரட்டி அடிப்போம். இது காலத்தினுடைய கட்டாயம். தயவு செய்து மக்களை கையெடுத்து கும்புறோம், ஓடி வாங்க. தமிழிசை கட்சிகள் முரண்பாடு இருக்கலாம், அண்ணன் தம்பி பேசி தீர்த்துக் கொள்வோம். ஆனால் மானங்கட்ட தமிழனா, மானமுள்ள தமிழனா என்ற போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே மானமுள்ள தமிழர் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்காக அண்ணன் தம்பிகளை ஓடி வாருங்கள், தமிழிசை கட்சிக்கு ஓட்டு போடுங்க. விருப்பமில்லாட்டி தலைவர் பிரபாகரனை இந்திய ராணுவத்தை வெளியேற்றி எங்கள் அன்னையை காப்பான சயித் பிரேமதாசாக்கு போடுங்க என ரணசிங்க பிரேமதாசா நடத்தியிருந்தார். பாருங்கள், இதுதான் எமது டிக்டாக்ல பேச போகிறோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பந்தி மைந்தன்.